dear and respected Brother A. Bhagyanathan, the Provincial Superior of Anjalo Province and the President of today's celebration, Dr. Bharati Krishna Kumar, renowned writer and the documentary film director, Reverend Brother S. Agustin K. Raj, the correspondent of Arul Chandra Academy, Reverend Father M. Gnanadasan, Advocate and Navisi Babu, Mr. Thomas, and all the brothers, sisters, and priests, and my dear praiseworthy parents and well-wishers of Arul Chandra Academy, once again, a very good evening to one and all. I am very much delighted to stand before you to present the annual report of Arul Chandra Academy in its second year. Arul Chandra Academy பள்ளியின் இரண்டாவது ஆண்டு விழாவில் இந்த ஆண்டறிக்கையை உங்கள் மத்தியிலே சமர்ப்பிப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆண்டு விழா ஆண்டறிக்கையானது ஒரு காணொளியாக ஏறக்குறைய 8 லிருந்து 9 மணி துளிக்குள் முடிந்துவிடும். இந்த ஆண்டறிக்கையை சமர்ப்பிப்பதற்கு முன்னால் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கு என்னிடம் ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் இருக்கிறது. இன்று உலக புத்தக தினம். இன்று இன்னொரு வகையில் இயேசுவின் திரு சபை சகோதரர்களுக்கு மிகவும் முக்கியமான நாள். தமிழகத்தில் 118 ஆண்டுகளுக்கு மேலாக கல்விப்படி ஆட்சி வருகின்ற இயேசுவின் திரு சபை சகோதரர்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான நாள். ஏனென்றால் நம்முடைய பகுதிக்கு அருகாமையில் இருக்கின்ற ராமநாதபுரத்தில் உள்ள இன்ஃபன்ட் ஜீசஸ் மெட்ரிக் பள்ளியை இதே சகோதரர்கள் நிர்வகித்து வருகிறார்கள். 2016ஆம் ஆண்டு வரை இந்த பள்ளியில் படித்த இன்ஃபன்ட் ஜீசஸ் மெட்ரிக் பள்ளியில் படித்த செல்வன் ஸ்ரீ ரஷத் என்பவர் முதல் முயற்சியிலேயே IAS தேர்வில் தேசிய அளவில் 52வது இடத்தையும் நம்முடைய தமிழக அளவில் 5வது இடத்தையும் பெற்று ஸ்ரீ ரஷத் சாதனை படைத்துள்ளார். இது இயேசுவின் திரு சகோதரர்கள் சபையின் கல்வி பணிக்கு இயேசுவின் திரு கொடுத்த பரிசாக பார்க்கிறேன். அன்பான பெற்றோர்களே, பாசமிகு ஆசிரியர் பெருமக்களே, நலம் விரும்பிகளே, இந்த இரண்டாவது ஆண்டு விழாவில் ஆண்டறிக்கையை தயார் செய்த பொழுது என்னுடைய நினைவுக்கு வந்த ஒரே நிகழ்வு, கடந்த 2004ஆம் ஆண்டு ஆப்பிரிக்க நாட்டை சார்ந்த வங்காரி பாத்தி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணுக்கு நோபல் பரிசு கிடைத்தது. 2004ஆம் ஆண்டு அந்த பெண்ணுக்கு நோபல் பரிசு கிடைத்தது. இயற்கை சுற்றுச்சூழல் ஆர்வலராகவும் மிக சிறந்த எழுத்தாளராகவும் இருந்த வங்காரி மாத்தாய்க்கு நோபல் பரிசு கிடைத்தது. அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது. அந்த வங்காரி மாத்தாய் நோபல் பரிசை பெற்றுக்கொண்ட பின்பு உரையாற்றிய பொழுது வங்காரி மாத்தாய் சொன்ன ஒற்றை வாக்கியம் தான் இந்த இரண்டாவது ஆண்டறிக்கை. I will be the hummingbird. I will be the hummingbird. I will do the best I can. நான் ஒரு தேன் சிட்டு குருவியாக இருப்பேன். நான் ஒரு தேன் சிட்டு குருவியாக இருந்து என்ன செய்ய வேண்டுமோ, என்ன கடமையை செய்ய வேண்டுமோ அதை செய்வேன் என்று சொன்னார் வங்காரி மாத்தா. அவர் சொல்லுகின்ற பொழுது இன்னும் ஒரு உருவகப்படுத்தி சொல்கிறார். ஒரு காடு தீப்பற்றி எரிகிறது. காடு தீப்பற்றி எரிந்த பொழுது நதிக்கரையின் ஓரத்திற்கு சென்று யானைகளும் குதிரைகளும் புலிகளும் சிங்கங்களும் எல்லா உயிரினங்களும் பறவைகளும் நதிக்கரையின் ஓரத்தில் சென்று அமர்ந்து கொள்ளுகின்றன. அப்பொழுது இந்த தேன் சிட்டு குருவி என்று சொல்லக்கூடிய ஹம்மிங் பேர்ட் மட்டும் நதியின் உள்ளே சென்று தன்னுடைய குட்டை அழகினால் ஒரு சொட்டு நீரை எடுத்துக் கொண்டு வந்து அந்த காட்டில் உள்ள தீயை அணைக்க முயற்சி செய்ததாம். அப்பொழுது எல்லா மிருகங்களும் ஹம்மிங் பேர்டை பார்த்து, தேன் சிட்டு குருவியை பார்த்து கேவலமாக பேசியதா, எள்ளி நகையாடியதா. அப்பொழுது அந்த தேன் சிட்டு குருவி சொன்னதா, என்னுடைய குட்டை அழகால் இந்த நதிக்குள் நான் சென்று எடுத்து வருகின்ற இந்த நீர்த்துளியால் இந்த தீயை அணைக்க முடியாது என்று எனக்கு நன்றாக தெரியும். இதுவரை எனக்கு தாயாக இருந்த இந்த காடு தீப்பற்றி எரியும் பொழுது ஒரு தேன் சிட்டு குருவியாக, ஒரு ஹம்மிங் பேர்டாக நான் என்ன செய்ய வேண்டுமோ அந்த கடமையை நான் செய்து கொண்டே இருப்பேன். I will be the humming bird. I will do the best I can. வணிக ரீதியிலான CBSE பள்ளிகள் 1000 வந்த பிறகு நேற்று பெய்த விலையில் இன்று விளைத்த காளான் போல ஆங்காங்கே வணிக ரீதியான கல்வி நிறுவனங்கள் வந்து கொண்டே இருக்கிற சூழலில் 2 ஆண்டுகளை மட்டும் நிறைவு செய்கிற இந்த அருள் சான்று அகாடமி பள்ளியிலே முதல் ஆண்டு 49 மாணவ மாணவிகள், 2ஆம் ஆண்டு 106 மாணவ மாணவிகள். ஒருவேளை இந்த பள்ளியில் சேர்த்த பிறகு ஒரு சில நேரங்களில், ஒரு சில காலகட்டங்களில், ஒரு சில சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழலில் அருள் சான்று அகாடமியை என்னமோ நினைச்சோம். ஆனா இப்படி இருக்குது. இந்த பிரின்சிபாலை பத்தி ஓகோன்னு சொன்னாங்க. அந்த பிரின்சிபால் இப்படி இருக்காரு. நான் பெருமையாக சொல்லுவேன், இந்த அருள் சான்று அகாடமி பள்ளி ஒரு ஹம்மிங் பேர்டாக இருந்து இந்த சமுதாயத்தில் என்ன மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறதோ, இந்த பள்ளியின் ஒரு முதன்மை பணியாளராக, ஒரு தேன் சிட்டு குருவியாக நான் எதை செய்திருக்கிறேனோ
அதை உங்களுக்கு ஆண்டறிக்கையாக மிகுந்த மனநிறைவோடு உங்கள் கண்களுக்கு காணொலியாக படைக்கிறேன். நன்றி. அருள்சான்று செய்தி தொலைக்காட்சி நிலையத்தின் அன்பு நேயர்களே வணக்கம். நமது ஊரில் இன்று நிகழ்விற்கு அன்போடு வரவேற்கிறோம். சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி தாலுகா கச்சாத்தாநல்லூரில் பாளையங்கோட்டை இயேசுவின் திரு இருதய சபை சகோதரர்கள் நிர்வகித்து வரும் அருள்சான்று அகாடமி சிபிஎஸ்இ பள்ளியின் 2வது ஆண்டு விழா கோலாகல கொண்டாட்டம். இவ்விழாவிற்கு தலைமையேற்க ஆஞ்சலோ மாநிலத்தின் தலைவர் பேரருள் சகோதரர் ஏ பாக்கியநாதன் தி ஈசா அவர்கள் திருச்சியிலிருந்து வருகை. இவ்வாண்டு விழாவில் திரளாக பங்கேற்கும் பெற்றோர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் விருந்தினர்களின் செவிகளுக்கு விருந்தளிக்க பிரபல எழுத்தாளரும் ஆவணப்படங்களின் இயக்குனருமான முனைவர் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்பு. இன்னும் கூடுதல் விவரங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கச்சாத்தாநல்லூர் அருள்சான்று அகாடமி சிபிஎஸ்இ பள்ளியில் இருந்து நம்முடைய செய்தியாளர் திரு எபினேசர் அவர்கள் இணைகிறார். வணக்கம் திரு எபினேசர். இவ்விழா நடைபெறும் பள்ளியை குறித்தும் 2வது ஆண்டு விழா குறித்தும் நீங்கள் நம் நேயர்களுக்கு சொல்ல விரும்புவது என்ன? நன்றி செல்வி பவானி அவர்களே. இப்பள்ளியின் 2வது ஆண்டு விழா ஒரு மிகப்பெரிய வெற்றியின் விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஏனெனில் இப்பள்ளி ஆரம்பிக்கப்பட்டு 2 வருடத்திற்குள் மத்திய அரசின் இணைப்பு அங்கீகாரம் சிபிஎஸ்இ அஃபிலியேஷன் 10ஆம் வகுப்பு வரை பெற்றுள்ளது. மேலும் இப்பள்ளியின் உட்கட்டமைப்பு வசதிகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளன. அறிவியல் மனப்பான்மையில் வளர கூட்டு அறிவியல் ஆய்வகம், 40 கணினிகள் மற்றும் உயரக இருக்கை வசதிகளோடு கூடிய கணினி ஆய்வகம், கணிதத்தை எளிமையாக்கி கனிவோடு கற்றுக் கொடுக்க கணித ஆய்வகம், 3000க்கும் மேற்பட்ட நூல்களை உள்ளடக்கிய நூலகம், காற்றோட்டமுள்ள விசாலமான வகுப்பறைகள், தகுதி வாய்ந்த அனுபவமுள்ள ஆசிரியர் பெருமக்கள், தொழில்நுட்ப வசதிகளோடு கூடிய திறன் பலகை கற்பித்தல் வகுப்பறைகள், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ், இன்னும் பல்வேறு சிறப்பு அம்சங்களை கொண்ட இப்பள்ளியின் 1வது ஆண்டு விழா அருவி 24 எனும் தலைப்பில் கவிஞர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களை சிறப்பு விருந்தினராகவும் தேவகோட்டை செல்வி பூஜிதா அவர்களை சிறப்பு அழைப்பாளராகவும் கொண்டு கடந்த ஆண்டு மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டுள்ளது. நன்றி திரு எபினேசர். மேலும் நம்முடைய அருள்சான்று செய்தி தொலைக்காட்சி ஒளிப்பதிவாளருடன் அருள்சான்று அகாடமி பள்ளி மாணவ மாணவிகள் மிகுந்த உற்சாகத்துடன் தங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொண்டனர். இந்த பள்ளியை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என் பள்ளி என் பெருமை. ஆண்ட்ரியா, இந்த பள்ளியை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒழுக்கம், விளையாட்டு, கல்வி என எல்லாம் ஒரே இடத்தில் எம் அருள்சான்று அகாடமியில் பெற்றுக்கொள்ளலாம். சார், இது எங்க பள்ளிக்கூடம் அல்ல, எங்கள் வீடு. அச்சுறுத்தல் எதுவும் இன்றி எங்கள் அறிவு கண்களை திறக்கும் கலைக்கூடம். ஓகே, சோ என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க? சார், மறக்காம ஆண்டு விழா நிகழ்வுகள், நடனங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு போங்க. இது வெறும் பொழுதுபோக்கு அல்ல, சமுதாயத்தின் பழுதலை நீக்கும் பதிவுகள். நல்லா சொன்னீங்க கிருஷ்ணா. அருள்சான்று அகாடமி பள்ளியின் 2வது ஆண்டு விழாவிற்கு தலைமையேற்றிருக்கின்ற ஆஞ்சலோ மாநிலத்தின் தலைவர் பேரருள் சகோதரர் ஐயா ஏ பாக்கியநாதன் அவர்களே, என் பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற எழுத்தாளரும் ஆவணப்படங்களின் இயக்குனருமான முனைவர் ஐயா பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களே, உலகநாதபுரம் பங்கு தந்தை, என்னுடைய பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அருள் தந்தை அண்ணன் ஞானவாசன் அவர்களே, இனிமையான நேரங்களிலும் இக்கட்டான தருணங்களிலும் என்னுடைய இதயத்திற்கு அருகிலிருந்து எப்பொழுதும் என்னை வழிநடத்தும் வழக்கறிஞர் அண்ணன் அதிசய பாபு அவர்களே, என் பள்ளியை நிர்வாகி அருட்சகோதரர் ஐயா எஸ் அகஸ்டின் கே ராஜ் அவர்களே, அருட்தந்தையர்களே, அருட்சகோதரர்களே, அருட்சகோதரிகளே, பெற்றோர்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, விருந்தினர்களே, நலம் விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை உரித்தாக்கி என் பள்ளியின் கடந்த கல்வியாண்டிற்கான ஆண்டறிக்கையை உங்கள் கண்களுக்கு விருந்தாக படைப்பதில் பெரிதும் மகிழ்கிறேன். அன்புக்குரியவர்களே, கிராமப்புறங்களில் உள்ள ஏழை எளியவர்களுக்கு சிபிஎஸ்இ பாடத்திட்டம் எட்டாக்கணியாகவே இன்று வரை இருந்து வருகிறது. ஏழை எளியவர்களுக்கும் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் சென்று சேர வேண்டும் என்ற உயரிய நோக்கோடு எங்களுடைய ஆஞ்சலோ மாநிலத்தால்
சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி தாலுகா கச்சாத்தநல்லூரில் ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த அருள்சான்று அகாடமி பள்ளி. கடந்த 2024-25 கல்வியாண்டில் இந்த கலைக்கூடத்தில் எங்களுடைய மாணவ செல்வங்கள் மேற்கொண்ட கற்றல் கற்பித்தல் முயற்சிகளையும் எங்களுடைய ஆசிரியர்கள் மேற்கொண்ட பயிற்சிகளையும் காலை வழிபாடு தொடங்கி அவருடைய வகுப்பறைகளில் நடைபெறுகின்ற கற்றல் கற்பித்தல் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு ஆண்டறிக்கையை பள்ளிக்கூடமே எங்கள் வாழ்க்கை பயணம் என்ற பாடல் வரிகளுக்கு பின்னால் காணொளி காட்சியாக்கி உங்கள் கண்களுக்கு விருந்தாக படைப்பதில் பெரிதும் மகிழ்கிறேன். பள்ளிக்கூடமே எங்கள் வாழ்க்கை பயணம்தான், மேடும் பள்ளமும் அதிலுள்ள இன்பம் இன்பம்தான். சொர்க்கம் பிறக்குமே 4 சுவரின் முனையில்தான், வெளிச்சம் தேடியே நாம் சென்றோம் பகலில்தான். தமிழை வாழ்க்கை வேகம் போல வாசல் மிதந்தோமே, உருவம் கொடவதிலே போல கையடி தொடர்ந்தோமே மகிழ்ந்தோமே. வரிகளை கொண்ட ஏடு பல கண்டு வரிவிக்கும் போல பிடித்தாமே நன்று அழி 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 பலும் உலகு போலும் எங்கள் உருவாகின. செண்பகமாய் தோன்றிய எங்கள் கருமை நிலவையே அன்றாடம் பயணித்தோமே அதனின் தொடர்பையே ஞானம் சுவாசித்தோம். பள்ளிக்கூடமே எங்கள் வாழ்க்கை பயணம்தான், மேடும் பள்ளமும் அதிலுள்ள இன்பம் இன்பம்தான். சொர்க்கம் பிறக்குமே 4 சுவரின் முனையில்தான், வெளிச்சம் தேடியே நாம் சென்றோம் பகலில்தான். இவைகளை மூடி கணம் பல கண்ட சிறகுகள் விரித்து பறந்தோமே இன்று தினம் தினம் ஒரு பூவை பறித்தோமே தனியொரு உலகிலே. மின்னல்கள் தீட்டித்தானே மீண்டும் எழுகிறோமே, வாகைதான் சூட்டிடவே நம் பூலோகத்திலே ஞானம் சுவாசித்தோம். அருள்சான்று அகாடமி பள்ளியின் 2வது ஆண்டு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த அத்துணை விருந்தினர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் இந்த நிறுவனத்தின் நலம் விரும்பிகளுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை காணிக்கையாக்கி இவ்வாண்டறிக்கையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you for the detailed and inspiring report.
It's truly motivating to see how far we have come and show much we have achieved together. We now move forward to recognize the rising stars of our middle school section, grades 6 to 8. Education prize list for 6th grade. First prize goes to G. Krishant. கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வர சொல்லுங்க. Second prize goes to N. Girivasan. Third prize goes to A. Belsi. For 7th grade, first prize goes to Y. Alvin Anto. Second prize goes to A. Saran Mansi. Third prize goes to M.K. Sai Ananya. For 8th grade, first prize goes to D. Ansi Dania. Second prize goes to R.S. Adas. %% attendance prize goes to Y. Alvin Anto. Ansi Dania. Honored to have with us this evening our chief guest whose presence adds grace and significance to our annual day. Ladies and gentlemen, please join us in welcoming our chief guest Dr. Bharati Krishna Kumar as they share their thoughts and blessings with us. தேடிச்சோறு மிதந்தென்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிகவலன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடு கூற்றுக்கு இறையென பின் வாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நாடும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு என்னும் பாரதியின் வார்த்தைகளை வாழ்வாக்கியவர் நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஐயா பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள். இன்றைய நாளில் இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக நான் அழைப்பதற்கு காரணம், இவர் எனக்கு அறிமுகம் ஆவதற்கு முன்பே ஒரு நாள் வலையொலியில் இவருடைய உரையை கேட்டேன். யூடியூப் இங்கிலீஷ்ல சொன்னாதான் சிலது புரியும். அதில் அவர் சொன்ன ஒற்றை வாக்கியம், எவ்வளவு விலை உயர்ந்த கத்தியை கொண்டும் என்னுடைய உடலை கீறி பாருங்கள், என்னுடைய இரத்தத்தில் சாதி இல்லை, என்னுடைய இரத்தத்தில் மதம் இல்லை, சமத்துவத்திற்காகவும் சகோதரத்துவத்திற்காகவும் தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்திருக்கின்ற ஐயா பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களை உங்களுடைய பலத்த கரவொலிகளுக்கு மத்தியில் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று அன்போடு வரவேற்று சிறப்பு விருது உரைக்காக ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும், அருள்சான்று அகாடமி பள்ளியில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, பெற்றோர்கள் மத்தியிலும் ஒரு கலாச்சாரத்தை தொடர்ந்து உருவாக்கி கொண்டே இருக்கிறோம். ஒரு ஆண்டு விழா என்றால் குறைந்தது 35 மணித்துளியிலிருந்து 40 மணித்துளி வரை ஒரு சிறப்பு விருந்தினரின் உரை இருக்கும். அது பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்குமான உரை என்ற கலாச்சாரம் இந்த பள்ளியில் இருக்கிறது. எது வருகின்ற 35 மணித்துளிகளும்
அமைதியாக இந்த அருட்சான்று அகாடமி பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கிற ஐயா பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் உரைக்கு செவிமடுக்க உங்களை அன்போடு வேண்டி மீண்டும் ஒரு முறை நன்றியோடு ஐயா அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன். வணக்கம். மைக் வேலை செய்யலையா? மைக் வேலை செய்யலையா? செய்தா? வணக்கம். இல்லை, வீட்டில் செய்கிற மாதிரி தெரியல. வணக்கம். வேலை செய்யும். மைக் வேலை செய்யும். நிறைந்த அவைக்கு தலை தாழ்ந்த பணிவான வணக்கம். நான் பேச தொடங்குவதற்கு முன்பு உங்களிடம் ஒரு உதவி கேட்கலாமா? கேட்கலாமா? நிகழ்ச்சி தொடங்கியதிலிருந்து இந்த 3/4 மணி நேரத்தில் இந்த மேடையில் பிஞ்சு குழந்தைகள் அவர்கள் ஆசிரியர்கள் கற்றுத்தந்த எளிய அழகான நடனங்களை மிக அற்புதமான செய்திகளோடு இணைத்து 3/4 மணி நேரம் இந்த அரங்கில் நடத்திய நிகழ்ச்சிகளை நீங்கள் அனைவரும் பார்த்தீர்கள் என்று நான் நம்புகிறேன். பார்த்தீர்களா? பார்த்தீங்களா இல்லையா? ஆனால் பார்த்த உங்களுக்கு அந்த குழந்தைகளில் ஒரு நடன நிகழ்ச்சி முடிந்த உடனேயே குழந்தைகளை உற்சாகப்படுத்தி கைதட்ட வேண்டும் என்கிற எண்ணம் ஏன் தோன்றவில்லை என்று எனக்கு புரியவே இல்லை. ஒருவேளை எல்லார் கையிலும் ஏதோ ஒரு மொபைல் இருக்கிறது போல தெரிகிறது, அல்லது எல்லார் கையிலும் ஏதோ ஒரு பொருள் இருக்கிறது போல தெரிகிறது. நான் பேச தொடங்குவதற்கு முன்பு உங்களிடத்தில் பணிவோடு கேட்கிறேன், இதுவரை இந்த மேடையில் பரிசு பெற்ற குழந்தைகளுக்காக, நடனமாடிய குழந்தைகளுக்காக மனப்பூர்வமாக உளப்பூர்வமாக ஒரு கரவொலியை தந்து குழந்தைகளை உற்சாகப்படுத்த நன்றி. இதுதான் குழந்தை வளர்ப்பில் முக்கியமானது. இதுதான் குழந்தையை உருவாக்குவதில் முக்கியமானது. நம் குழந்தை நடனமாடுகிற போது மட்டும் பாராட்டுவது, மற்ற குழந்தைகள் நடனமாடும் போது அதற்கும் நமக்கும் தொடர்பில்லை என்பது போல இருப்பதால் நாம் மேன்மை அடைவதில்லை. ஒவ்வொரு குழந்தை பரிசு பெறுகிற போதும் நம் குழந்தைதான் பரிசு பெறுகிறது என்கிற உணர்வு உங்களுக்கு வேண்டும். அந்த பரந்த மனதோடு பெற்றோர்கள் நீங்கள் இவ்வளவு பேர் கூடியிருக்கிறீர்கள். பிஞ்சு குழந்தைகள் நடனம் ஆடுகிறார்கள். ஒவ்வொரு நடனம் முடிந்ததும் நீங்கள் அருட்தந்தையை கேட்டு பாருங்கள். நான் பின்னால் திரும்பி திரும்பி பார்க்கிறேன். ஒரு எளிய உண்மை சொல்கிறேன், கேளுங்க. சிறிய உற்சாகம்தான், சிறிய அணுகுமுறைதான், சிறிய பாராட்டு தான் குழந்தைகளை ஆளாக்கும். நான் குழந்தைகளுக்கு கதை சொல்ல வேண்டும் என்று நம்பித்தான் வந்தேன். ஆனால் உங்களுக்கு தான் சொல்ல வேண்டும் போல தெரிகிறது. உங்களுக்கு சில செய்திகளை சொல்லிவிட்டுத்தான் போக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எனக்கு தெரியும், 5 வயதில் 6 வயதில் பள்ளிக்கு சேர்ந்த உடனேயே எனக்கு தெரிந்த நெருங்கிய உறவினரின் குழந்தை 1 to 100 வரை ஆங்கிலத்தில் சொல்வான். ஆமா, 6 வயசு தான். 1 2 3 ஆரம்பிச்சா 100 வரைக்கும் சொல்லிடுவான். அந்த வகுப்பிலேயே அப்படி 100 வரையிலும் சொன்ன ஒரே குழந்தை அவன்தான். மாலை பள்ளிக்கூடம் விட்ட பிறகு குழந்தையை கூப்பிட போன பெற்றோரிடத்திலே அந்த ஆசிரியை சொன்னார், குழந்தை ரொம்ப கெட்டிக்காரன், 1 to 100 வரை ஆங்கிலத்தில் அழகாக சொல்லுகிறான். இந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த அம்மா என்ன முடிவு எடுத்து தெரியுமா? பிள்ளை 1 to 100 வரைக்கும் இங்கிலீஷ் சொல்றத சொந்தக்காரங்க எல்லாம் கேட்கணும்னு முடிவு பண்ணிடுச்சு. ஆமா, அதனால மச்சனை நாத்தனாக்கெல்லாம் சொல்லி ஒரு ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் வர சொல்லி, அவங்களுக்கு சோறாக்கி போட்டாலும் பரவாயில்லன்னு எல்லாரையும் வர சொல்லி
எல்லாத்துக்கும் சோறு போட்டது சந்தோஷத்துக்காக இல்லை. எதுக்கு? என் பிள்ளை 1லிருந்து 100 வரைக்கும் சொல்லுவான், கேட்டுக்கங்க, 6 வயசுலயே அப்படின்னு காமிக்கிறதுக்காகவே எல்லா சொந்தக்காரனுக்கும் வர சொல்லி சோறெல்லாம் போட்டு முடிச்சு எல்லாம் முடிஞ்சு சாப்பிட்டதுக்கு பிறகு அவனை கொண்டு வந்து நிப்பாட்டி யாருக்கு முன்னால? எல்லா சொந்தக்காரங்களுக்கு முன்னால 1லிருந்து 100 வரைக்கும் இங்கிலீஷ்ல சொல்லுவேன். யாரு? என் பிள்ளை. ஆமா, கேளு சொல்றா அப்படின்னா 1 2 3 9 11 15 போயிட்டான். சொந்தக்காரங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. ஒரு சொந்தக்காரன் சொன்னா, உன் புள்ள அப்படி சொல்லிடாதுன்னு எனக்கு தெரியும். அந்த அம்மா ரொம்ப கோபமா பள்ளிக்கூடத்துக்கு திரும்ப வந்து டீச்சர் கிட்ட, நம்பித்தானே உங்க பள்ளிக்கூடத்துல விட்டேன், மானமே போயிருச்சு, என்ன ஆச்சு? 1 3 9 சொல்ல மாட்டானே, கரெக்டா சொல்லுவானே. எங்க சொல்றேன்? இப்ப சொல்ல வைக்கிறேன், இங்கே இருங்க. திரும்ப குட்டி வா, நில்லு, ஏறு. அம்மாவுக்கு முன்னால 1லிருந்து 100 வரைக்கும் இங்கிலீஷ சொல்லி காமி. 1 2 3 4 5 6 கரெக்டா சொல்றான். சொல்ல வச்சது எது? எது? பேச மாட்டீங்களா? எது சொல்ல வச்சுச்சு? அந்த ஒவ்வொரு முறை குழந்தை சொன்ன போதும் அது சரியில்லை ஆமோதித்து அங்கீகரித்து குழந்தையை பாராட்டும் விதமாக அப்படின்னு சொன்னா 3 வரைக்கும் சொல்லுவான். ஒன்னும் சொல்லாம கல்லு போல உட்கார்ந்து இருந்தா அது 1லிருந்து 9க்கு போய் 11க்கு போய் 35க்கு போய் முடிச்சிடும். குழந்தையின் ஒவ்வொரு செயலையும் பாராட்டுகிற பண்பு நமக்கு வேண்டும். குழந்தையை கொண்டு வந்து பள்ளிக்கூடத்தில் விட்டு நான் குழந்தைக்கு தகப்பனாக சொல்கிறேன், ஒரு குழந்தையின் தகப்பனாக சொல்கிறேன். குழந்தையை கொண்டு வந்து பள்ளிக்கூடத்தில் விட்டு என்ன சொல்கிறோம்? வீட்டில் பார்த்துக் கொள்வதை போல குழந்தையை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறோம். அப்படி சொல்வதற்கு நமக்கு உரிமை இருக்கிறதா? இருக்கிறது. பள்ளிக்கூடம் அப்படி பார்த்துக் கொள்ள வேண்டுமா? பார்த்துக் கொள்ள வேண்டும். அது அவர்கள் கடமை, நமக்கு உரிமை. ஆனால் பெற்றோர்களே, நான் உங்களுக்கு ரொம்ப பணிவோடு அன்போடு சொல்ல விரும்புகிறேன், பள்ளிக்கூடம் வீடு போல இருப்பது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியமானது, அதே அளவு முக்கியமானது வீடு பள்ளிக்கூடம் போல இருக்க வேண்டும் என்பதை மறக்காதீர்கள். இதை இவர்கள் சொன்னால் நீங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டீர்கள். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இதை விடவும், இந்த மேடையை விடவும் சிறிய இடம் நான் பிறந்து வளர்ந்த வீடு. இந்த மேடையை விடவும் சிறிய இடம். இந்த மேடையை விடவும் ஒரு சிறிய வீட்டில் 13 பேர் வாழ்ந்த குடும்பத்தில் வளர்ந்த குழந்தை நான். இன்றைக்கு இந்த இடத்தில் ஒரு சிறப்பு விருந்தினராக நான் நிற்கிறேன் என்று சொன்னால் என்னை உருவாக்கியது வேறு யாரும் இல்லை, என் ஆசிரியர்கள். இன்னும் கூட நான் பேர் சொல்லுவேன், ஒரு ஜோசப் வாத்தியாரும் ஒரு லில்லி டீச்சரும் இல்லாவிட்டால் பாரதி கிருஷ்ணகுமார் என்கிற மனிதன் உயர்ந்திருக்கவே மாட்டான், பிறந்திருக்கவே மாட்டான். ஒரு ஆசிரியருக்கும் ஒரு தகப்பனுக்கும் ஒரு தாய்க்கும் உள்ள வேறுபாட்டை தெரிந்து கொள்ளுங்கள். சாயங்காலம் 4 மணிக்கு மணி அடிக்கும், குழந்தைகள் பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே வருவார்கள். 100 குழந்தைகளோ 200 குழந்தைகளோ 300 குழந்தைகளோ பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே ஓடி வருவார்கள். ஓடி வருகிற குழந்தைகளை அழைத்து போவதற்கு தாயோ தகப்பனோ மாமாவோ தாத்தாவோ யாரோ ஒருவர் வெளியே காத்திருப்பார்கள். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், வெளியே தன் குழந்தையை அழைத்து போக வந்திருப்பதாக நிற்கிற ஒரு தாய்க்கோ தகப்பனுக்கோ ஒரு மாமனுக்கோ ஒரு தாத்தனுக்கோ ஓடி வருகிற 300 குழந்தையும் கண்ணில் தெரியுமா? தேடி வருகிற தன் குழந்தை மட்டும் தெரியுமா? சொல்லுங்க. அப்பவுமே தயக்கமா தான் சொல்றீங்க. தேடி வருகிற தன் குழந்தை மட்டும் தெரியும். மணி அடித்து பள்ளிக்கூடம் விட்டு ஓடி வருகிற குழந்தைகளுக்கு நடுவில் அழைத்து போக வருகிற ஒரு தகப்பனுக்கு தாய்க்கு தேடி வருகிற தன் குழந்தை மட்டும்தான் தெரியும்,
பிற குழந்தைகள் தெரியாது. ஆனால் ஒரு ஆசிரியருக்கு ஓடி வருகிற எல்லா குழந்தையும் தன் குழந்தையாகத்தான் தெரியும் என்பதுதான் ஒரு ஆசிரியருக்கும் ஒரு தகப்பனுக்கும் ஒரு பெற்றோருக்கும் உள்ள வேறுபாடு. கல்வி சூழல் நான் உங்களுக்கு மிகுந்த பணிவோடு சொல்ல விரும்புகிறேன். குழந்தை என்ஜினியராக வேண்டும், டாக்டராக வேண்டும், கலெக்டராக வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுவதில், கனவு காண்பதில் தவறே இல்லை. ஆனால் அப்படியெல்லாம் ஆவதற்கு முன்பு குழந்தை முதலில் மனிதனாக இருப்பதற்கு பழக்க வேண்டும். வீட்டில் குழந்தைகளுக்கு பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வளர்க்கும் நடனங்கள், எல்லா மதமும் ஒன்று என்று சொல்லித்தரும் ஒரு நடனத்தை ஒரு மதம் சார்ந்த பள்ளியில் நான் பார்க்கிறேன் என்றால் இதுதான் இந்தியாவிற்கு இன்றைக்கு தேவைப்படுவது. உங்கள் குழந்தைக்கும் என் குழந்தைக்கும் இந்த நாட்டிற்கும் தேவைப்படுவது. குழந்தைகள் வீட்டில் படிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், நீங்கள் விரும்பிய இடத்திற்கு குழந்தைகள் வர வேண்டும் என்று விரும்பினால், நான் ஒன்றை உங்களுக்கு ரொம்ப பணிவோடு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் படிக்காமல், படிக்கிற ஒரு சூழல் வீட்டில் இல்லாமல் குழந்தைகளை படிக்குமாறு நீங்கள் எவ்வளவு சொன்னாலும் குழந்தைகள் படிக்க மாட்டார்கள். நீங்க டிவி பார்த்துக்கிட்டு, நீங்க மொபைல் நோண்டிக்கிட்டு, ஆமா கொஞ்சம் தப்பரா, கொஞ்சம் கடுமையான வார்த்தை தான், ஆனா சொல்லலாம். ஏன்னா இப்பவும் இவ்வளவுலையும் ஒரு ஆள் கீழே குனிஞ்சிட்டு இருக்காருன்னா என்ன பண்ணிட்டு இருக்காரு? அப்படி சொந்தமா அறிவை பயன்படுத்தி ஏதாவது எழுதிட்டாரா? கிடையாது. எவனோ போட்ட ரீலையும், எவனோ போட்ட ஃபார்வர்ட் மெசேஜையும், எவனோ எழுதினதையும் பார்த்து தன் அறிவை தானே இழந்து வீட்டில் குழந்தைகளுக்கு முன்பாக அலைபேசியை கையில் வைத்துக் கொண்டு அல்லது தொலைக்காட்சியை பெட்டியை திறந்து வைத்துக் கொண்டு குழந்தை பார்த்து படிடா 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 என்று நீங்கள் என்ன சொன்னாலும் குழந்தை படிக்காது. நான் ஒரு சின்ன எளிய ரகசியம் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். உங்கள் குழந்தைகள் கேட்கவில்லை என்று நினைத்துக் கொள்ளுங்கள். குழந்தைகளுக்கு முன்பாக நீங்கள் படிப்பது போல் நடித்தால் கூட போதும். குழந்தைகளுக்கு முன்பு நீங்கள் படிப்பது போல நடித்தால் கூட போதும். ஏனென்றால் நமக்குத்தான் நடிப்பும் கள்ளமும் உண்டு, குழந்தைகளுக்கு கிடையாது. நீங்கள் புத்தகத்தை தலைகீழாக வைத்துக் கொண்டு படிப்பது போல் பாவலா செய்தால் கூட ஐயோ அப்பா படிக்கிறார், அம்மா படிக்கிறார் என்று நம்பி குழந்தை அசலாகவே படிக்க தொடங்கிவிடும். குழந்தை படிப்பதற்கான சூழல் வீட்டில் இருக்க வேண்டும். குழந்தையின் முன்பு வயதில் மூத்தவர்களை, பெரியவர்களை, வீட்டில் பணியாற்றுகிறவர்களை தரக்குறைவாக, மரியாதை குறைவாக பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். குழந்தைகளிடத்தில் உரையாடுகிற போது மிகுந்த கவனமாக பேச வேண்டும். எனக்கு தெரியும், 15 வயசு 16 வயசு ஆன உடனேயே பல வீடுகளில் பெற்றோர்கள் 10, 12 வயசு 13 வயசு ஆன உடனேயே சொல்லுகிற ஒரே வார்த்தை, முதல் வார்த்தை என்னன்னா, நீ சம்பாரிச்சுக்க. சொல்றோமா? நீ படிச்சுக்க, நீ பொழைச்சுக்க, நீ படிச்சுக்க, நீ பொழைச்சுக்க, நீ ஒண்ணு என்னைய காப்பாத்த வேணும், நீ ஒண்ணு ஒரு ஆணியும், ஆமா நீ பொழைச்சுக்க, நீ சம்பாரிச்சுக்க. நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன். நான் என் மகளுக்கு சொல்வேன், எவ்வளவு சம்பாதித்தாலும், எவ்வளவு பணம் இருந்தாலும், மகளே நீ படித்து சம்பாதித்து கொண்டு வருகிற பணத்திற்காக உணவில்லாத ஒரு ஏழை உணவுக்கு காத்திருப்பது மாதிரி நீ கொண்டு வருகிற பணத்திற்காக நான் காத்திருப்பேன் மகளே என்றுதான் நான் என் குழந்தைக்கு சொல்வேனே தவிர, நீ பொழைச்சுக்கோ, நீ சம்பாதிச்சுக்க என்று 16 வயசுல 15 வயசுல பேச ஆரம்பிச்சா 25 வயசுல விட்டுட்டு போயிடுவான். நான் ஒன்றும் சென்னையில் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல குடியிருக்கேன். மேல ஒரு ஹவுஸ் ஓனர் இருக்காரு, ஏத்த ஒரு டெனண்ட் குடியிருக்காங்க. அது அவர் வீடு, வாடகைக்கு விட்டுருக்காரு. அவர் பையன் கணக்கில் 70 மார்க் வாங்கியிருக்கான், 10th ஸ்டாண்டர்ட். அவர் பையன் கணக்கில் 70 மார்க். குடியிருக்கிற வாடகை வீட்டுக்காரர் பொண்ணு 94 மார்க் வாங்கிருச்சு. வாங்கலாமா? ஹவுஸ் ஓனர் பையனே 70 மார்க், வாடகைக்கு குடியிருக்கிற பொம்பளை பிள்ளை 94 மார்க். அவருக்கு கொந்தளிக்கிறார். அவர் பையன் சொல்றார், பாரா பாரா பொம்பளை பிள்ளடா, பாரா நம்ம வீட்டுல குடியிருக்காங்கடா,
அது 94 மார்க் வாங்குறா. பாடுறா பாடுறா பல்ல கடிச்சு என்னென்ன வார்த்தை பேச முடியுமோ, எப்படியெல்லாம் குழந்தைக்கு புத்திமதிக்காக சொல்ல முடியுமோ அவ்வளவையும் பேசி சொல்லி முடிச்சா 4 மாசம் கழிச்சு ஆஃப் ஏர்லி வருது. அது 97 மார்க்கு, இவன் 40 மார்க் 70 மார்க் வாங்கணும். இவர் நிக்க வச்சு கேட்கிறாரு அவங்கிட்ட, ஏட்டா போன தடவை கூட 70 மார்க், இப்ப என்னடா 40 மார்க்? நீங்க நின்றுப்பீங்க அல்லது இப்ப நிப்பாங்க, உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, பாத்துருக்கீங்களா? அப்படி நிப்பான். நம்ம அப்பவும் சும்மா இருக்க மாட்டோம், பேசிட்டு இருக்கேன்ல, என்னை பார்க்காம அங்க என்ன பாரு அப்படின்னு சொல்லுவோம். மீறி பார்த்தான்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவோம்? என்ன முறைக்கிற? ரைட்டா? இந்த பெண்கள் பதில் சொல்லாங்க கரெக்டா? வீடுகளில் நடக்குது. அவன் பார்த்தான்னா என்ன பாக்குற, என்ன முறைக்கிறது? பார்க்கலன்னு வச்சுக்க, அங்க என்ன பாக்குற? திரும்ப 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 அவனை கூப்பிட்டு சத்தம் போட்டார். அவன் மனசுக்குள்ள என்ன நினைச்சான்னு எனக்கு தெரியும். அவன் ஒன்னும் சொல்லல, அப்படியே அமைதியா இருந்தான். ஏன்னா சும்மா கிடந்த அவனை கூப்பிட்டு அந்த பிள்ளைய காமிச்சு பாடுறா பாடுறான்னு சொன்னது யாரு? சொன்னது யாரு? இவரு. அப்புறம் பார்த்ததுக்கு பிறகு மார்க் குறையுமா குறையாது? பார்த்ததுக்கு பிறகு மார்க் குறையுமா குறையாது? நியாயமா சொல்லுங்க, குறையும். நாம என்ன பேசுறோம், என்ன சொல்றோம், எப்படி நடந்துக்கிறோம் என்பதுதான் குழந்தையின் வளர்ச்சியில் முக்கியம். பள்ளிக்கூடம் எழுத சொல்லிக் கொடுக்கும், எழுத்தறிவு தரும். பள்ளிக்கூடம் மொழியை கற்றுத்தரும். பள்ளிக்கூடம் சில அடிப்படையான ஒழுக்கங்களை, பண்பாடுகளை, ஒற்றுமைகளை, கோட்பாடுகளை கற்றுத்தரும். ஆனால் ஒரு நாளில் குழந்தை பள்ளிக்கூடத்தில் இருக்கும் நேரத்தை காட்டிலும் வீட்டில் நம்மோடு இருக்கிற நேரம் அதிகம் என்பதை பெற்றோர்கள் மறந்துவிடக் கூடாது. மிகுந்த பொறுப்போடும் அக்கறையோடு, ஒண்ணுமில்ல, குறைந்தபட்சம் வீட்டிற்கு யாராவது உறவினர்கள் வந்தால் கை கூப்பி வணக்கம் சொல்ல பழக்கம். நம்ம பண்பாடு. நானே மேடையில் வந்து வணக்கம்னு சொன்னா சொல்லிக்க, எல்லாரும் சொல்றது தானே, நீ சொல்லுன்னு உட்கார்ந்துருக்கீங்க. இவங்க ஒரு நண்பர் வீட்டுக்கு போறேன் பாரு, அவர் பையனை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அவன் வந்து சென்னையில் ஒரு பெரிய இன்ஜினியரிங் காலேஜில் பெரிய படிப்பு படிக்கிறான். நான் வந்து ஒரு எளிய சாதாரண, இந்த மாதிரி நான் சொன்னேன்ல, இதை விட சின்ன வீட்டில் வாழ்ந்த ஒரு ஏழை குடும்பத்து பையன் தான். இன்னைக்கு நல்லா இருக்குன்னா இருக்கேன். நான் படித்த படிப்பு எனக்கு சோறு போடும். என் ஆசிரியர்கள் உருவாக்கி தந்த பண்பாடு என்னை காப்பாற்றுகிறது. என் குடும்பம் சின்ன குடும்பம், ஏழை குடும்பம் தான். ஆனால் எங்கள் குடும்பத்தில் எப்போதும் படிப்பதற்கு புத்தகங்கள் இருந்தது. அம்மா படித்துக் கொண்டிருந்தார், பாட்டி படித்துக் கொண்டிருந்தார், அப்பா படித்துக் கொண்டிருந்தார், வீடே படித்துக் கொண்டிருந்தது. வீட்டில் குறைந்தது 50 புத்தகங்கள் இருந்தது. இன்றைக்கு என் சொந்த சம்பாத்தியத்தில் என் வீட்டில் 4000 புத்தகங்கள் கொண்ட ஒரு நூலகம் இருக்கிறது. அதுதான் பாரதி கிருஷ்ணகுமாரின் செல்வம், அதுதான் பாரதி கிருஷ்ணகுமாரின் பெருமை. நான் விழுந்து கும்பிடாத கால் கிடையாது. நீங்க சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். நான் பிறந்து வளர்ந்த மதுரையில் எங்க கலை நிகழ்ச்சி நடந்தாலும், எந்த இலக்கிய நிகழ்ச்சி நடந்தாலும், அது நாகூர் அனிஃபா பாடினாலும் சரி, எம்.எஸ். சுப்புலட்சுமி பாடினாலும் சரி, யார் பாடினாலும் சரி, யார் பேசினாலும் சரி, என் தாயார் அந்த நிகழ்ச்சிகளுக்கு என்னை அழைத்து போவார். அழைத்து போவார் என்பது மட்டுமில்லை, நிகழ்ச்சி முடிந்த உடனே மகனே மகனே ஓடு ஓடு ஓடு, அறிவியல் கல்வியில் சிறந்த அந்த பெரிய மனிதர்கள் போவதற்கு முன்பு அவர்கள் கால்களில் விழுந்து வணங்கி விடு என்று குழந்தையாயிருந்த எனக்கு பணிவை என் தாயார் கற்றுக் கொடுத்தார். நான் பெருமிதத்தோடு சொல்கிறேன், நான் விழுந்து வணங்காத கால்களே இல்லை என்கிற அளவிற்கு. அதை விட எங்க அம்மா இன்னொன்னு சொல்லும், டேய் கும்பிடுற மாதிரி நடிக்காதரா மகனே, கும்பிடுற மாதிரி நடிக்காதரா, நெசமாவே போய் அந்த கட்டவரல் எங்க இருக்குன்னு தேடி தொட்டு கும்பிட்டுட்டு வந்துடுறா மகனே. ஏன்னா அவங்க படிச்சவங்க, பெரியவங்க, அறிவில் சிறந்தவங்க, அந்த பணிவு உனக்கு வேணும். 15-16 வயசு வரைக்கும் எங்க அம்மா கூட போய் நான் தொட்டு கும்பிடாத காலே கிடையாது. அதன் விளைவு என்ன தெரியுமா? ஃபாதர் சொன்னார் இல்லையா, பாரதியின் வார்த்தைகள். நான் திரும்ப சொல்கிறேன், அதை நான் வேறு மாதிரி சொல்கிறேன். உணவு கொடுங்கள் என்றார் காரல் மார்க்ஸ்.
அதை ஒரே மாதிரியான தட்டில் கொடுங்கள் என்றார் அம்பேத்கர். அது ஒரே மாதிரியான கிண்ணத்தில். எல்லோருக்கும் உணவு கொடுங்கள் என்றார் காரல் மார்க்ஸ். எல்லோருக்கும் ஒரே மாதிரியான தட்டில் கொடுங்கள் என்றார் அம்பேத்கர். ஒரே அளவாக கொடுங்கள் என்றார் பெரியார். அதற்கு ஜிஎஸ்டி போடுங்கள் என்றார் இன்னொருவர் என்று படித்தேன். அது யார் என்ன என்பதெல்லாம் நீங்கள் நிரப்பிக் கொள்ளுங்கள். ஆனால் இந்த பள்ளிக்கூடத்திற்கு என்னை பேசி தந்தை அழைத்த போது, உங்களுக்கு என்ன ஊதியம் வேண்டும் என்று கேட்ட போது நான் பகிரங்கமாக சொல்கிறேன். நான் என்ன சொன்னேன் என்று கேளுங்கள். மத ஒற்றுமைக்காகவும் ஒழுக்கத்தையும் எல்லா மதங்களையும் எல்லா சாதிகளையும் சமமாக நடத்தும் இந்த அருட்தந்தைகள் நடத்தும் பள்ளிக்கூடத்தில் வந்து பேசுவதற்கு நீங்கள் என்ன ஊதியம் தந்தாலும் அதை வாங்கிக் கொள்கிறேன் என்று ஒப்புக்கொண்டுதான் வந்தேன். ஏனெனில் அவர்கள் நடத்தும் நிறுவனங்களை, அவர்கள் நடத்தும் கல்விக்கூடங்களை, அவர்கள் நடத்தும் கல்வி சேவையை தமிழ்நாட்டில் திருச்சியில், கன்னியாகுமரியில், விக்ரமசிங்கபுரத்தில் இல்லையா, தமிழகம் முழுவதிலும் அவர்கள் நடத்தும் கல்விக்கூடங்களின் கல்வி நிறுவனங்களின் பணியையும் திறனையும் ஆற்றலையும் அதில் அவர்கள் கற்பிக்கும் முறையையும் பார்த்ததற்கு பிறகுதான் இந்த பள்ளிக்கூடத்திற்கு வர ஒப்புக்கொண்டேனே தவிர பணத்திற்கு அல்ல. அப்படி இருந்தால் எனக்கு இவ்வளவு பணம் கொடுங்கன்னு கேட்டிருப்பேன். கேட்கல. இப்பவுமே அவர் என்ன கொடுக்க போறாருன்னு தெரியாது. என்ன கொடுத்தாலும் வாங்கிக் கொள்வேன். ஏனென்றால் இங்கு வருவதை, இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதை, இப்படி திருப்பணியையும் அருட்பணியையும் செய்யும் உன்னதமான மனிதர்களோடு சேர்ந்து இருப்பதையும் நான் விரும்புகிறேன். அது எனக்கு பெருமை சேர்க்கும் என்று நினைக்கிறேன். எனவே நான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன், பெற்றோர்களுக்கு நான் நகைச்சுவையாக பேசலாம். இப்போ இந்த கடந்து போன 20 நிமிடங்களையும் உங்களை சிரிக்க வைக்க நான் விரும்பி இருந்தால் எனக்கு அது கடினமான வேலையே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அது ரொம்ப எளிமையான வேலை. நிறைய பட்டிமண்டபத்துக்காரர்கள் செய்கிற வேலையா தான். ஒரு 15 ஜோக் அடிச்சா நீங்கள் சிரிச்சுட்டு அவ்வளவுதான், வாழ்க்கை சிரிச்சு போயிடும். ஒரு செய்தியையாவது, ஒரு சிந்தனையாவது நீங்கள் மனதில் கொண்டு போக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரு வீட்டுக்கு போறேன், அவர் பையனை அறிமுகப்படுத்தி வைக்கிறார் சென்னையில். நமக்கு பழக்கம், பண்பாடு, கும்பிட்டு பழக்கம். நான் அந்த பையனை கும்பிடுறேன், வணக்கம், அவன் அப்படிங்கிறான். எனக்கு ஒரே குழப்பமாயிடுச்சு. நம்மளை பார்த்தது இவனுக்கு ஏன் நெஞ்சு வலி வருது? அது கும்பிடுறான். அதுக்கு பேரு கும்பிடுறதான். 2 கரங்களையும் இணைத்து வணங்குவதுதான் தமிழர்களின் பண்பாடு, கலாச்சாரம். இதற்கு என்ன பொருள் தெரியுமா? இந்த கையால் சாப்பிடுகிறோம், இந்த கையால் கழுவுகிறோம். இது உண்கிற கை, இது சுத்தம் செய்கிற கை. உண்கிற கையையும் சுத்தம் செய்கிற கையையும் வேறுபாடு இல்லாமல் நான் சமமாக நடத்துவது போல, எனக்கு எதிரே வந்து நிற்கிறவனை மதம் பார்க்காமல், ஜாதி பார்க்காமல், நிறம் பார்க்காமல், ஏழை பணக்காரன் என்கிற வித்தியாசம் பார்க்காமல் நான் சமமாக நடத்துவேன் என்று சந்திக்கிறவருக்கு, எதிரே நிற்கிறவருக்கு தமிழன் சொல்லும் பண்பாட்டு முறை என்ன தெரியுமா? வணக்கம். அந்த எளிய உண்மையை குழந்தைகளுக்கு சொல்லித்தாருங்கள். 1. 2வது, குழந்தைகளோடு பேசுங்க. மொபைல். இன்னொன்றும் சொல்கிறேன், 3 வயது 4 வயது வரை குழந்தைக்கு உணவு ஊட்டுவதற்கு, அதை சாப்பிட வைப்பதற்காக மொபைல் ஆன் பண்ணி முன்னால வச்சிட வேண்டியது. அதை பார்த்துக்கிட்டே இருக்கும். நீங்க திணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சோறு என்னத்தையோ ஒன்று பிணைஞ்சு, அதுக்கு என்ன திங்கிறோம்னு தெரியாது, இவங்களுக்கு என்ன கொடுக்குறோம்னு தெரியாது, எவ்வளவு கொடுக்குறோம்னு தெரியாது. மொபைல் எதுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும்? அவன் அந்த அம்மா கொடுக்குறாளா, பேய் கொடுக்குறா, என்ன ஏதாவது ஒரு சாத்தான் கொடுக்குதா, ஒன்றும் தெரியாது. அது மொபைலில் தான் பார்த்துக்கிட்டே இருக்கும். விளைவு தெரியுமா உங்களுக்கு? 100% அப்படி வளர்க்கப்படும் குழந்தைகளில் 16% குழந்தைகள் பேசுவதில்லை. பேசும் திறனை இழந்திருக்கிறார்கள் என்று அண்மை கால மருத்துவ குறிப்புகள் சொல்கிறார். அதிகம் அலைபேசியில் நேரத்தை செலவழித்த குழந்தைகள், அதிகம் அலைபேசியில் நேரத்தை செலவழிக்கும் மனிதர்கள் பிறரோடு பேசுவதில்லை. பேச மாட்டேங்கிறாங்கல்ல. ஆனா அது எது கண்டுபிடிச்சாங்க? ஒருத்தர் இன்னொருத்தர் கூட பேசுறதுக்கு கண்டுபிடிச்சிருக்கான். ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கூட பேசுறதுக்கு கண்டுபிடிச்ச ஒரு கருவி ஒரு வீட்டுக்குள்ள 5 பேர்கிட்ட இருக்கு. வீட்டுக்குள்ள போனீங்கன்னா 5 பேரும் எவங்கூடையும் பேசாம 5 சார்ஜர் போட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. குழந்தைகளோடு உரையாடுங்கள். பள்ளிக்கூடத்திலிருந்து குழந்தை திரும்பி வந்த உடனே என்ன நடந்தது, என்ன படித்தார்,
என்ன பேசினாய், என்ன பாடினாய், என்ன ஆடினாய், ஹோம்ஒர்க் இருக்கா, உட்கார் செய், சொல்லிக் கொடுங்க, குழந்தையோடு சேர்ந்து படியுங்கள். 2 மொழிகள் கற்காவிட்டால், நான் இன்றைக்கு சொல்கிறேன், இந்தியாவில் இருமொழி திட்டமா மும்மொழி திட்டமா என்கிற விவாதமெல்லாம் இப்ப வேண்டாம். ஆனால் 1க்கு மேற்பட்ட 2 மொழிகள் குறைந்தபட்சம் உங்கள் குழந்தை படித்திருந்தால் மட்டும்தான், நான் திரும்ப சொல்கிறேன், எழுதவும் பேசவும் படிக்கவும் தமிழ் ஆங்கிலம் ஆகிய 2 மொழிகளில் குறைந்தபட்சம் 16 வயது ஆகிற போது உங்கள் குழந்தை பிழை இல்லாமல் ரொம்ப முக்கியம். தகராறுன்னு எழுத சொன்னா தகராறு, ரூக்கு பக்கத்துல பேனா வச்சுட்டு கேட்கிறான் ஃபாதர், என்ன ரூ போட அப்படின்னு கேட்கிறான். பக்கத்துல இருக்க வந்த மாப்பிள்ள என்ன ரூ போட, மாப்பிள்ள சொல்றான் பெரிய தகராறுனா பெரிய ரூ போடு, அதுவே சின்ன தகராறுனா சின்ன ரூ போடுங்கிறான். ஆனா தமிழ்ல பெரிய ரூவும் கிடையாது, சின்ன ரூவும் கிடையாது. என்னதான் பள்ளிக்கு என்ன லா போடன்னு ஒரு பாப்பா கேக்குது. பள்ளிக்கு பக்கத்துல பாப்பா சொல்லுது குண்டுலா. ஆமா, அப்புறம் அதை வாக்கிங் கூட்டிட்டு போய் இறக்கி வைப்பாங்க. குண்டுலாவா கிடையாது. எழுத படிக்க தெரியல. 16 வயசு வரும்போது தமிழில் ஆங்கிலத்தில் எழுத படிக்க தெரியல. உங்களுக்கு தெரியாது. 20 இப்ப நம்ம மட்டும் ரொம்ப தெரியுமா? இப்போ ஒரு A4 பேப்பர் ஏன் செலவுல எல்லார் கையிலையும் கொடுத்து, ஒரு பேனா கொடுத்து, ஒரு பக்கம் பிழை இல்லாம தமிழ்ல எழுதிருன்னு சொல்லுங்க, பெரிய கூட்டம் கலைஞ்சிடும். வேலையா இருக்கு ஃபாதர், அப்புறம் வர்றேன், நீங்க அடுத்த முறை கூப்பிடும் போது இந்த ஆளை கூப்பிடாதீங்க, இந்த ஆளு கொஞ்சம் சரியில்லாத ஆளா இருக்கான், இப்படி எல்லாம் பேசுறான்னு சொல்ற அளவுக்கு நிலைமை போயிடும். 5 போனா ஃபார்வர்ட் மெசேஜ் வேணா எழுத தெரியும். லீவ் லெட்டர், பேங்க்ல வேலைக்கு வந்துட்டான், கவர்மெண்ட் சர்வீஸுக்கு வேலைக்கு வந்துட்டான், லீவ் லெட்டர் எழுத தெரியல. as I am suffering from my brother's marriage எழுதுறான். எழுதுறானா இல்லையா? எழுதுறானா நான் பார்த்திருக்கேன். ஏன்டா as I am suffering fromனா அவ்வளவுதான் தெரியும். ஏன்னா 8ஆம் வகுப்பு ஆங்கில துணை பாடத்தில் ரைட்டர் லீவ் லெட்டர் டீச்சர் எழுதி மனப்பாடம் பண்ணி வாந்தி எடுத்து 10 மார்க் வாங்கின அந்த கொஸ்டின் ஆன்சரை மயானத்துக்கு போற வரைக்கும் பத்திரமா வச்சிருந்து எப்ப லீவ் லெட்டர் எழுதினாலும் as I am suffering from my brother's marriage சஃபரிங் தான். ஆனா அதுக்கு மெடிக்கல் போட முடியுமா? நீ போட முடியாது. ஒரு மொழியில ஒரு மொழி தெரிஞ்சிருக்குன்னா 3 நிலை இருக்கிறது. அந்த மொழியில் எழுத தெரிய வேண்டும், அந்த மொழியில் பேச தெரிய வேண்டும், அந்த மொழியில் வாசிக்க தெரிய வேண்டும். You must be able to read, write and speak. இந்த 3ம் 2 மொழிகளில் குழந்தைகளுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இந்த 2 மொழிகளில் குழந்தை பேசவும் எழுதவும் படிக்கவும் கற்றுக் கொடுக்கும் ஒரு சூழலை நீங்கள் உருவாக்கி விட்டால், நான் உங்களுக்கு சொல்கிறேன், தவறாக நினைக்காதீர்கள், நான் ரொம்ப நேரடியாக சொல்கிறேன், யாருடைய துணையுமின்றி யாருடைய தயவுமின்றி குழந்தை உயர்ந்த இடத்திற்கு வருவான். மொழி அறிவு முக்கியம். 1க்கு மேற்பட்ட மொழியை படிப்பது அவசியம். ஒரு சின்ன குட்டிக்கதை சொல்லிவிட்டு நான் முடித்து விடுகிறேன். சின்ன குட்டிக்கதை. இது ஐரோப்பாவில் சொல்லப்படுகிற கதை. பள்ளிக்கூடங்களில் நான் கல்வியோடும் கல்வி நிறுவனங்களோடும் நிறைய தொடர்புடையவன். நான் எடுத்த ஆவணப்படங்களில் 2 படங்கள் கல்வியோடு தொடர்புடைய படங்கள். ஏனென்றால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு சொல்கிறேன், இந்த உலகத்தில் ஒரு குழந்தை, ஒரு மனிதன் உயர வேண்டும் என்றால், அவன் வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் கல்வியை தவிர வேறு வழி இல்லை. நேர்மையான நேரடியான முறையில் ஒரு மனிதன் உயர்வதற்கு இருக்கிற ஒரே வழி கல்விதான். கல்வி மட்டும்தான். கல்வி என்பது வேற ஒன்றும் இல்லை, மொழி அறிவுதான். தமிழில் எழுத பேச படிக்க தெரிய வேண்டும், ஆங்கிலத்தில் எழுத பேச படிக்க தெரிய வேண்டும். 2 மொழிகள் தெரிந்தால், எனக்கு 2 மொழிகள் தெரியும். நான் ஒரு ஆங்கில இலக்கிய மாணவன். ஆனால் தமிழில் ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றவன். தமிழ் எனக்கு சோறு போடுகிறது. இன்றைக்கு நான் படித்த தமிழ் எனக்கு சோறு போடுகிறது. யார் வீட்டு வாசலிலும் போய் நிற்காமல், கையேந்தாமல், என் உடைக்கும் என் உணவுக்கும் என் இருப்பிடத்திற்கும் சுயமரியாதையோடு வாழும் வாழ்க்கையை நான் கற்ற கல்வி எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் எனக்கு தந்திருக்கிறார்கள். நான் இதை பெருமையாக சொல்லவில்லை.
பணிவாகவும் தகவலாகவும் சொல்கிறேன். அப்படி நம் குழந்தை வர வேண்டும் என்று நீங்கள் விரும்ப வேண்டும். ஐரோப்பாவில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில இருந்து 1 மணி நேரம் பயணம் செய்து நீங்கள் வடக்கு நோக்கி போனால் போலந்து வந்துவிடும், வேறு மொழி. ஜெர்மனியில இருந்து கிழக்கு நோக்கி 1 மணி நேரம் பயணம் செய்தால் வேறொரு நாடு வந்துவிடும், வேறொரு மொழி. ஜெர்மனியில இருந்து தெற்கு நோக்கி நீங்கள் பயணம் செய்தால் 1 மணி நேரம் பயணம் செய்தால் சுவிட்சர்லாந்து வந்துவிடும், சுவிஸ் மொழி. ஜெர்மனியில இருந்து 1 மணி நேரம் நீங்கள் பயணம் செய்து மேற்கு நோக்கி போனீர்களே ஆனால் பிரான்ஸ் வந்துவிடும், பிரெஞ்சு மொழி. ஒன்றுக்கு மேற்பட்ட மொழிகள் இல்லாமல் ஒரு ஐரோப்பிய குழந்தை ஐரோப்பாவில் பயணம் செய்ய முடியாது. நான் 2 மொழிகளை வைத்துக் கொண்டு உலகம் பூராவிலும் சமாளிக்கிறேன். தமிழ்நாட்டில் எனக்கு தமிழ் போதும். தமிழ்நாட்டுக்கு வெளியே நான் சென்ற 19 நாடுகளிலும் என்னை காப்பாற்றியது தொலைந்து போகாமல். ஆமா, திரும்ப பத்திரமாக நான் திரும்பி வருவதற்கு காரணமாக இருந்த ஒரே மொழி என்ன? ஆங்கிலம். ஒரு மொழி அறிவு ஒரு குழந்தையை காப்பாற்றுமா? காப்பாற்றும். ஒரு கதை இருக்கிறது, அழகான குட்டி கதை. கதை சொன்னா கேட்பீங்களா? ஊட கேள்வி கேட்டா பதில் சொல்லுவீங்களா? இல்ல, ஏன்னா கதைன்னா அப்படித்தான் கேட்கணும். ஊட கேட்போம், பதில் சொல்லணும். நீ 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 பாட்டுக்கு சொல்லு, நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம்னா கதை வேணா நன்றின்னு போயிடுவேன். சொல்லுவீங்களா? இல்லையா? சொல்ல மாட்டீங்களா? ஃபாதர் தான் சொல்றாரு. அங்கிருந்து சத்தத்தையே காணுமே. கதை கேட்டா பதில் சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? சரி, சின்ன கதை, அழகான கதை, எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. ஒரு தாய் பூனையும் குட்டி பூனையும் ஒரு நாள் வாக்கிங் போகும். நடைப்பயிற்சிக்கு போகுதுன்னு சொன்னா நமக்கு புரியாது, இல்லை நம்ம ஊர்ல அப்படி பழகிட்டோம். ஆமா, உலகத்திலேயே எந்த நாட்டுக்காரனும் அவன் மொழியோட வேறொரு மொழியை சேர்த்து பேசுறதே கிடையாது. தமிழர்கள் மட்டும்தான். ஒரு காலேஜுக்கு போய் ஃபங்க்ஷன்ல உட்கார்ந்துருக்கேன், இந்த மாதிரி ஒரு டேபிள் போட்டிருக்காங்க, பசங்க தூக்கிட்டு வர்றாங்க. அந்த பிரின்சிபால் சொல்றாரு அந்த பையன்கிட்ட, நடு சென்டர்ல போடுன்னு. எனக்கு உடம்பெல்லாம் நடுங்கிருச்சு. நான் மேடையில் உட்கார்ந்துருக்கேன். நான் அப்புறமா அவர் காதில் மெதுவா சொன்னேன், நடுனாலும் சென்டர், சென்டர்னாலும் நடுதான், இதுல ஏதாவது ஒண்ணு சொன்னா போதாதான்னா அவர் சொல்றாரு பழகிருச்சு. அவருக்கு பழகினது சரி, எனக்கு என்ன பயம்னா இவர்கிட்ட வருஷா வருஷம் 1000 பேர் படிப்பாங்க, அவனும் பழகிட்டான், என்ன ஆகும்? ஒருக்க வழியில நிக்கிறாரு, தள்ளுங்க, விளைக்குங்க, வழி விடுங்க, பாதை கொடுங்க, எவ்வளவு சொல் தமிழ்ல இருக்கு. இங்கிலீஷே சொல்லணுமா? மூவ், ப்ளீஸ் மூவ், கைண்ட்லி மூவ், குட்டி மூவ், கேன் யூ மூவ், மூவ், இவ்வளவு சொல்லலாம். நம்மளால சொல்றோம், கொஞ்சம் மூவ் பண்ணுங்க. அது எப்படிடா? அது மூவ் இங்கிலீஷு, பண்ணுங்க தமிழ், ரெண்டையும் சேர்த்து ஏதோ ஒண்ணு பண்றீங்களேடா. அது எப்படிடா பண்றீங்கன்னா மொழி அறிவு நமக்கே இல்லை. மொழி அறிவு இருந்தால் என்ன கிடைக்கும்? ஒரு அழகான குட்டி கதை. ஒரு தாய் பூனையும் ஒரு குட்டி பூனையும் ஒரு நாள் வாக்கிங் போச்சு. வாக்கிங் போனவுடனே இதை ஒரு நாய் பார்த்துருச்சு. நாய்க்கு பூனைக்கு ஆகுமா ஆகாதா? இப்பதான் கேள்வி கேட்டா பதில் சொல்லணும்னு சொன்னாங்க. இந்த குழந்தைகிட்ட கதை சொன்னா அவ்வளவு சந்தோஷமா உற்சாகமா உயிரோட கேட்டா சொல்லுது. கொஞ்சம் வயசு ஏறின உடனேயே அந்த குழந்தை திறமெல்லாம் போய் அப்படியே கஞ்சி போட்டு அயன் பண்ண மாதிரி கேட்டா, ஐ எம் வெரி ரிசர்வ்டு. யார் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கா? நம்ம தானே இருக்கோம். ஒரு தாய் பூனையும் குட்டி பூனையும் வாக்கிங் போகுது. அதை யார் பார்த்தா? யார் பார்த்தா? வாங்க, சந்தோஷமா இருக்க, கலகலன்னு இருங்க. ஆமா, எப்ப பார்த்தாலும் அப்படி இருக்காதீங்க. கதை தானே சொல்றோம். கதை கேட்டதே இல்லையா? கேட்டுருக்கீங்கல்ல? தாய் பூனையும் குட்டி பூனையும் போனது யார் பார்த்தா? நாய் பார்த்துச்சு. நாய்க்கு பூனைக்கு ஆகுமா? ஆகுமா ஆகாதா? ஆகாது. நாய் விரட்ட ஆரம்பிச்சு. நாய் விரட்டதுன்னு பூனை என்ன செய்யும்? என்ன செய்யும்? பார்த்து நீங்க பேசாம இருக்க பாரு. நீங்க தான் முதல்ல சொல்றீங்க, நாங்க பின்னால சொல்லவே மாட்டேங்கிறாங்க. நாய் விரட்டினா பூனை என்ன செய்யும்? ஓடுது. குட்டி பூனையும் தாய் பூனையும் தலை தெறிக்க ஓடுது. உசுரை காப்பாத்திக்கிறவன் வேகமா ஓடுவானா? உசுரை எடுக்கிறவன் வேகமா ஓடுவானா? காப்பாத்திக்கிறவன் தான் வேகமா ஓடுவான். தாய் பூனையும் குட்டி பூனையும் தலை தெறிக்க ஓடுது. பின்னால யாரு விரட்டுறா? யாரு?
நான் இந்த பாருங்க பசங்க குழந்தைய சொல்றாங்க பாருங்க, அங்க இருந்து கேட்டா அவங்க வரதான் கேட்குது. நீங்க அப்படி சொன்னா குறைஞ்சிருமா, கௌரவம் போயிடும் அப்படின்னு. தேசிக்கிற பாடும்போது பார்த்துருக்கீங்களா நீங்க? நிறைய பேர் ஏன்னா பாட தெரியாது, தனியா கழட்டி நின்று பாட சொல்லுங்க, முடிஞ்சாங்க அப்படியே மனைஞ்சு கீழே விழுந்துருவாங்க. கடைசியில் எல்லாரும் இருந்துச்சு ஏகே அதுக்குதான் கூட்டமா சேரும். அது மாதிரி இருக்காதீங்க. என்ன கொஞ்சம் 10-5 நிமிஷம் தான் ஜாலியா கதை சொல்றீங்களா? கேட்குறீங்களா? யார் விரட்டினா? நாய் விரட்டுது. தாய் பூனை குட்டி பூனைக்கு தலை தெறிக்க ஓடிச்சு. ஒவ்வொரு சந்தா ஓடி போய் கடைசியில் ஒரு சந்துக்குள்ள போயிடுச்சு. சந்துக்குள்ள போனா அது முட்டு சந்து. முட்டு சந்துனா என்ன? அதுக்கு மேல பாதை இல்ல. அதை விட பாத்தீங்கன்னா அது ஒரு ஜெயிலோட சுவர், ஜன்னல் இல்லை, எதுவுமே இல்லை, எங்கிட்டு போக முடியாது. திரும்பி போகலாம்னு தாய் பூனையும் குட்டி பூனையும் திரும்பினா தெருவோட கடைசியில் யார் வர்றா? 4 கால் பாய்ச்சல்ல வர்றான். இப்ப குட்டி பூனை சொல்லுச்சு, மம்மி இஸ் கம்மிங். யாரு? மம்மி இஸ் கம்மிங், மம்மி டூ சம்திங், மம்மி டூ சம்திங், மம்மி மம்மி ஹி இஸ் கம்மிங். யார் சொன்னது? குட்டி பூனை பயந்துருச்சு. அம்மா சொல்லுது, wait, 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 wait. I am also thinking about that. ஏதாவது பண்ணணும், பண்ணல, உன்னையும் காப்பாற்றணும், என்னையும் காப்பாத்திக்கணும். அவன் எங்க 4 கால் பாய்ச்சல வேகமா வர்றான். கிட்ட வந்துட்டா யாரு? நாய். இப்ப தாய் பூனை பார்த்துச்சு, தன்னையும் காப்பாற்றணும், குட்டியையும் காப்பாற்றணும். என்ன செய்யலாம்னு யோசிச்சு பார்த்துச்சு. அதனுடைய சின்ன மூளைக்கு ஒரு விஷயம் இட்டுச்சு. சட்டுன்னு என்ன பண்ணுச்சு? தன்னுடைய மென்மையான குரலை மாத்தி கஷ்டப்பட்டு ஓடி வந்துகிட்டு இருந்த நாயை பார்த்து கிட்ட வரும்போது லொல் தூக்க நல்லா முடிச்சிருச்சு. லொல் அப்படின்னு யார் சொன்னாங்க? பூனை. தாய் பூனை சொல்லிச்சு. லொல்லுன்னு தாய் பூனை சொன்ன உடனேயே ஓடி வந்த நாய் அப்படியே 4 காலில் பிரேக் போட்டு நின்றுச்சு. நின்றுட்டு பார்த்துச்சு. அதுக்கு குழப்பம் ஆயிடுச்சு. ஆடியோ வேற மாதிரி இருக்கு, வீடியோ வேற மாதிரி இருக்கு. இங்க ஒரு பூனை நிக்குது, ஆனா சவுண்டு நாய் சவுண்டு வருது. இது கேட்டா டாகா இல்ல கேட்டோ டாகா என்னன்னு தெரியல. இதுக்கு முன்னால இப்படி ஒரு விலங்கை நம்ம பார்த்ததே இல்லையே, இப்படி ஒரு குரல் நம்ம கேட்டதே இல்லையேன்னு யாரு குழம்பிட்டா? நாய் குழம்பு. நாய் குழம்பிருச்சுன்னு யார் கண்டுபிடிச்சிட்டா? தாய் பூனை கண்டுபிடிச்சிருச்சு. கொஞ்சம் பயந்துட்டான், நின்னுட்டான். குழப்பத்தில் இருக்கான்னு தெரிஞ்ச உடனே குழப்பத்தில் இருக்கிறவங்க இன்னும் பயம் வச்சிடலாம்ல. 2வது முறையும் தன் குரலை மாத்தி ரொம்ப சிரமப்பட்டு பிரயாசப்பட்டு தாய் பூனை என்ன பண்ணுச்சு? என்ன பண்ணுச்சு? நன்றி பாப்போம். தாய் பூனை என்ன பண்ணுச்சு? என்ன பண்ணுச்சு? அவ்வளவு லொல்லு தானே, ஆனா ரொம்ப லொல்லு உங்களுக்கு. தாய் பூனை என்ன பண்ணுச்சு? லொல் அப்படின்னு 2வது தடவை சத்தம் போட்டுச்சு. இப்ப யாருக்கு குழப்பம் வந்துருச்சு? நாய்க்கு குழப்பம் வந்துருச்சு. நிஜமாவே இது பூனையா நாயான்னு தெரியல. இதுவரைக்கும் நம்ம ஏரியாவில் பார்க்காத ஆளா இருக்கு. நம்மளும் தனியா இருக்கணும், தேவையில்லாம பம்பு வளர்த்துக்க கூடாது அப்படின்னு அப்படின்னு திரும்பி போயிடுச்சு. யார் போயிட்டா? திரும்பி பயந்து திரும்பி போயிடுச்சு. குட்டி பூனைக்கு சந்தோஷம். அது அம்மாவுக்கு ஒரு 10 முத்தம் கொடுக்குது. ஐ லவ் யூ மம்மி. எப்படி மம்மி அவன்கிட்ட நீ காப்பாத்திட்டியே, எப்படி மம்மின்னு குட்டி பூனை அவங்க அம்மா மேல விழுந்து புரண்டு முத்தமா கொடுத்து கொஞ்சிட்டு கேட்டுச்சு. How is it possible மம்மி, how is it possible கேட்ட போது தாய் பூனை குட்டி பூனை இடத்தில் சொன்னது, என் அன்பு குழந்தையே, உன்னையும் என்னையும் நான் காப்பாற்றிக் கொண்டது வேறு எதனாலும் அல்ல, அதன் மொழியை நான் கற்று வைத்திருந்தேன். அதன் மொழியை நான் கற்று வைத்திருந்தேன், அதனால் நான் உன்னையும் என்னையும் காப்பாற்றிக் கொண்டேன். ஆங்கிலத்தில் தாய் பூனை குட்டி பூனை இடத்தில் சொன்னது, I am aware of their language.
knowing another language will always guide you, save you. எனவே இன்னும் ஒரு மொழி தெரிந்திருப்பது உங்களை காக்கும். நான் சொல்ல விரும்புவது இரண்டே மொழிகள், தமிழ், ஆங்கிலம். இரண்டையும் பிழையின்றி எழுதவும் பேசவும் படிக்கவும் உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுத்தரும் ஒரு வீடாக உங்கள் வீடுகளை மாற்றுங்கள். குறைந்தது 50 100 புத்தகங்கள். எவ்வளவோ பணம் செலவழிக்கிறீர்கள், எவ்வளவோ உழைக்கி உணவுக்கு செலவழிக்கிறீர்கள். 50 100 புத்தகங்கள், குழந்தை படிக்கும் குழந்தை கதைகள் கொண்ட புத்தகங்களை வீட்டில் வாங்கி வையுங்கள். குழந்தைகளோடு படியுங்கள், குழந்தைகளை படிக்க செய்யுங்கள். எல்லா வேலையையும் பள்ளிக்கூடத்தின் பொறுப்பில் விட்டுவிட்டு பெற்றோர்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லை என்று ஒருபோதும் இருக்காதீர்கள். ஒரு குழந்தையை வளர்ப்பதில் பள்ளிக்கூடத்திற்கு பங்கு இருக்கிறது, பெற்றோர்களுக்கு பங்கு இருக்கிறது, ஒரு சமூகத்திற்கு பங்கு இருக்கிறது, ஒரு அரசாங்கத்திற்கு பங்கு இருக்கிறது. எழுதுகிறவனுக்கு, சினிமா எடுக்கிறவனுக்கு, எல்லோருக்கும் இந்த தேசத்தின் குழந்தைகளை வளர்ப்பதில் பங்கு இருக்கிறது. பெற்றோர்களுக்கு கூடுதல் பங்கு இருக்கிறது. அந்த பங்கை உணர்ந்து ஒன்றுமில்லை. நான் ஒரு நாட்டின் பெயர் சொல்ல விரும்பவில்லை. அந்த நாட்டில் குட் டச் பேட் டச் கிடையாது. குழந்தைகளுக்கு குட் டச் பேட் டச் சொல்லி தர மாட்டாங்க. அப்ப நான் கேட்டேன், என்ன சொல்லி தெரிவீர்கள் என்று கேட்டேன். ஏன்னா குழந்தையை பாலியல் ரீதியாக, அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும், குழந்தையை பாலியல் ரீதியாக சுரண்ட விரும்புகிற இழிவான மனம் கொண்ட மனிதர்கள் இருக்கிற இந்த உலகத்தில் அவர்களிடமிருந்து நம் குஞ்சு குழந்தையை, நம் அன்பு குழந்தையை நாம் காப்பாற்ற வேண்டும் என்று விரும்பினால் குழந்தைகளிடத்தில் என்ன பேச வேண்டும் என்றால் குட் டச் பேட் டச் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்ப என்ன சொல்லிக் கொடுப்பீர்கள் என்று கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், நோ குட் டச், நோ பேட் டச், நோ டச், நோ டச். எங்கள் குழந்தைகளுக்கு நாங்கள் அதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறோம். பெற்றவர்கள், உடன் இருப்பவர்கள் தவிர மற்றவர்கள் குழந்தையை தொட்டால் தொடுவதற்கு முன்பாகவே என்னை தொடாதே என்று சொல்லுவதற்கு, தயவு செய்து என்னை தொடாதீர்கள் என்று சொல்லுவதற்கு குழந்தையை பழக்குங்கள். தொட்ட பிறகு அது குட்டச்சா பேட்டச்சா என்று கண்டுபிடிக்கிற வேலையை ஒரு பிஞ்சு குழந்தைகளிடத்தில் விடாதீர்கள். அதற்கு பதிலாக இந்த சமூகத்தின் இழிவான மனிதர்களிடமிருந்து நம் குழந்தையை காப்பாற்றும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது. எனவே அவர்களிடமிருந்து குழந்தையை காப்பாற்றினால் மட்டும் போதாது, தன்னைத்தான் காப்பாற்றிக் கொள்ளும் வலிமை உடையதாக குழந்தைகளை ஆக்க வேண்டும் என்றால் அதற்கு கல்விதான். இம்மை பயக்குமால், ஈவ குறைவற்றால், தம்மை விளக்குமால், தாமுலரா கேடென்றால் எம்மை உலகத்தும் யாம் காணோம் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து. அறம் பொருள் இன்பம் வீடு பயக்கும், புறங்கடையும் நல்லிசை நாட்டும், உருங்கவல் ஒன்று உற்றுளியும் கை கொடுக்கும், கல்வியின் ஊங்கில்லை சிற்றுயிர்க்கு உற்ற துணை என்று தமிழ் பேசுகிறார். அன்பிற்குரிய பெற்றோர்களே, நீங்கள் செவி மடுத்தமைக்கு, இவ்வளவு நேரம் பொறுமை காத்து கேட்டமைக்கு நான் நன்றி சொல்கிறேன். நிறைவாக ஒரு வார்த்தை சொல்கிறேன். உங்கள் குழந்தைகள் நீங்கள் விரும்பிய வண்ணம் மிக உயர்ந்த பதவிகளையும் மிக உயர்ந்த இடத்தையும் அடைவதற்கு இந்த உலகின் எல்லா தெய்வங்களின் முன்பும் நான் மண்டியிட்டு பிரார்த்தனை செய்வேன். நன்றி. Thank you so much, sir, for your kind words.